வந்து திமுக டிவிகே விஜய் வந்திருக்காரு. இந்த போட்டி எப்படி இருக்குன்னா யாருக்கு நான் வெற்றி பெற வாய்ப்பு இருக்கு? திமுக கூட்டணி கட்சி கொடுத்தாங்கன்னா அதிமுக ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரிண்ணா. அதிமுகவில் கேண்டிடேட்டை பொறுத்து தான் வெற்றி வாய்ப்பு. விஜய்க்கு 5% ஓட்டு தான் வரும். இன்னும் இது வரைக்கும் அவர் தேர்தலில் போட்டிடல. அது அவர் 15 வயசுலேருந்து ரசிகர்கள் இருக்காங்க. அதனால் விஜய் வந்து 5% அதுக்கு மேலே வாங்கினாருன்னா அவரோட எதிர்காலம் இருக்குது. ஆனா இளைஞர் மத்தியில குடும்ப குடும்பமா நேற்று வந்தவங்கலாம் அது வந்து பார்க்க வராங்க சார். எம்ஜிஆருக்கு மட்டும்தான் உணர்வாக எம்ஜிஆரை பார்த்தாங்க. அதுக்கு பிறகு விஜயகாந்த் வந்தார், பாக்கியராஜ் வந்தார், டி ராஜேந்தர் வந்தார், கார்த்தி வந்தார், கருணாஸ் வந்தார். இதுமாதிரி நடிகை பட்டாளம் ஏன் பேர் வந்தாங்க. ஆனால் வந்து எம்ஜிஆர் வந்து வழிமுறையாக குடைவள்ளலாக இருந்தார், மக்களுக்கு உதவி செஞ்சார். விஜய் நேரடியாக கேரவனில் வந்து ஓட்டு கேட்டு அது சனிக்கிழமை பொழுதுபோக்காட்டம் வந்துட்டு போகிறாரு. அதனால் விஜயோட முன்னேற்றத்துக்கு வாய்ப்பே கிடையாது. இது எம்ஜிஆர் திமுக வந்து கிளைக்கழகம் அண்ணா அறிஞர் அண்ணா மாட்டு வண்டியெலாம் போய் பெருஞ்சர் அண்ணா வந்து மாட்டு வண்டி முன்னெடுக்கிறாரு விஜய். அவர் திமுக ஒழிப்பேன், அதிமுக ஒழிப்பேன், பிஜேபி ஒழிப்பேன்னு சொல்லிவிட்டு இவர் ஏன் அண்ணாவோட போட்டால் அண்ணா தான் உருவாக்குனார் திமுகவை. எம்ஜிஆர் உருவாக்க அதிமுகவை. திமுக அழிப்பேன் அதிமுக அழிப்பேன்னு சொல்லிவிட்டு இவர் ஏன் அவர் எடுக்கிறார்? சரியில்லைங்கிறாருண்ணா. ஆட்சி எப்படி சரியில்லாமல் இருக்கும்? ஆட்சினாக்கா இது மோடி இது ஓட்டு ஏமாற்றிட்டாரு. மோடியை பற்றி பேசு, அதுமாரி பேசு. நான் பேசியிருந்தாருண்ணா மோடியை பத்தி. என்ன மதுரை அதேமாரி இங்கே வந்து சுனாமி வந்தது, கொரோனா வந்தது, அப்போ எந்த வித உதவியும் செய்யலை அவர். இப்போ தானே அரசியலுக்கு வந்திருக்காரு. இப்போ அதிமுக திமுக இருக்கு, அவங்க மேல நம்ம விமர்சனம் வைக்கணும். அரசியலுக்குன்னா எம்ஜிஆர் வந்ததை பாணி எம்ஜிஆரை ஃபாலோ பண்ணவே முடியாது. எம்ஜிஆரை ஃபாலோ பண்ணி என்டிஆர் ஜெயித்தார், அமெரிக்கா அதிபர் ரீகன் ஜெயித்தார், அவர் அவங்க ஜெயித்தாங்க. அதேமாரி நான் வருவேன்னு சொன்னால் வர முடியாது. ஆனா எடப்பாடி போற இடத்துக்கு வந்து இந்த மாதிரி வந்து பெரிய பிரச்சனைகள் எதுவும் கொடுக்கறது கிடையாது திமுக. ஆனா விஜய் வர இடத்துக்கு நேற்று பாத்தீங்கன்னா இங்க ஒரு இடத்துல பேச அனுமதி கொடுத்திருந்தாங்க. கடைசி நேரத்துல இந்த அனுமதி மறுத்துட்டு வேற ஒரு இடத்துல பேசணும்ட்டாங்க. இதெல்லாம் திருப்பி விடுறாங்க. இவ்வளவு கூட்டத்துக்குள்ள ஆம்புலன்ஸ் வருது, அதிமுக கூட்டத்துக்கு ஆம்புலன்ஸ் வருது. எப்படி பாக்குறீங்க? அது வந்து ஒரு ஆளுங்கட்சி தன்னுடைய வலிமையும் வளமையும் பயன்படுத்தும். தன்னை எய்த்து அவங்க வந்து அவங்க மெயினாக வந்து விஜய் கட்சி தமிழக வெற்றி கழகம் அவங்க வந்து எதிர்க்கிறதே திமுகவை. திமுக தான் எதிர்க்கிறாங்க. அதனால் அவங்கள ஆஃப் பண்ணுறதுக்கான அவங்கள ஒடுக்கிறதுக்கான வேலைகளை பார்ப்பாங்க. அது அரசு ரீதியான எதிர்ப்பு. ஆனா இந்த ஒரு பேச்சு இருக்குதுன்னா அதிமுக மேல ஒரு விமர்சனம் வைக்கிறது கிடையாது. கடைசி நேரத்துல ஒருவேளை அதிமுகவும் தமிழக வெற்றி கழகம் சேர்ந்து திமுக ஆட்சி அகற்றுங்கிறாங்க. இல்லை அதிமுகவோட இவர் கூட்டணி போட மாட்டார். ஏன்னா இல்லை பிஜேபி வந்து எடப்பாடி வந்து அமித்ஷா கண்ட்ரோலில் இருக்கார். அதனால் அமித்ஷா கூட்டணி வைக்கிற பிஜேபியோட எடப்பாடியை உள்ளே பிடிச்சி போட்டுருவார். அதனால் பயந்துக்கிட்டு தான் எடப்பாடி பிஜேபியோட வச்சுருக்கிறாரு. அமித்ஷா விஜயை வந்து மிரட்டி அமித்ஷா அதிமுக பிஜேபி சேர்ந்தாங்கன்னா இது பிஜேபி அதிமுக தமிழக வெற்றி கழகம் சேர்ந்தாங்கன்னா வெற்றி வாய்ப்புக்கு வழி இருக்குது. நன்றிங்க. ஆனா இங்க வந்து மக்கள் ஆதரவு இருக்கான விஜய். மக்கள் இல்லை, அது இது திரைப்பட நடிகன்ற மூலியமாக எல்லாம் பார்க்க போனது உண்மைதான். ஆனால் இந்த வெற்றி வந்து 5% தான் வருவார். ஆனால் இந்த விஷயமான 13 வருஷமாக கட்சி நடத்தி 8% வச்சுருக்காரு. மேற்கொண்டு ஒரு 10% வந்தாலே அவருக்கு வெற்றி தான். சீமானவர் அரசியல் எப்படி நான் பார்க்குறீங்க? சீமான் வந்து ஒரு மைல்டாக போயிட்டுருக்காரு. அவர் கூட்டணி கிடையாது, தன்னுடைய படைகளை ஒரு தயார் பண்ணிட்டு வந்துட்டுருக்கார் சீமான். அதனால் அவர் மைல்டு போயிட்டுருக்கார், மைல்டாக அரசியல் பண்ணிகிட்ருக்கார். கூட்டங்கள்லாம் ரொம்ப சரியாக இருக்கும். நான் கொள்கைக்கான கூட்டம், நான் ஒரு கூட்டத்துக்குலாம் சரியாக நடக்குது. ஆனால் விஜய்க்கெல்லாம் அப்படி நேற்று வந்து சீமான் கோயம்புத்தூரில் பேசுனது 5 லட்சம் பேர் பார்த்துருக்காங்க, லைக் பண்ணியிருக்காங்க. அப்போ விரும்பி தானே பார்க்குறாங்க. விரும்பி பார்க்குறாங்க. நீங்கள் எப்படி பார்க்குறீங்கன்னா ஆனால் 13 வருஷமாக போராடுற சீமானுக்கு வராத கூட்டம் விஜய்க்கு வந்துருக்கு. விஜய் திரைப்பட நடிகர்னு ஒரு கூட்டம் இருக்குது சார். அது வந்து ஓட்டாக மாறாது சார். நீங்கள் வந்து அதிமுக திமுக வந்து இது கிராமந்தோறும் கிளைக்கழகம், நகர கழகம், ஒன்றிய கழகம்னு ஆரம்பித்து படிப்படியாக வந்திருக்காங்க. நீங்கள் வெட்டி போட்டாலும் திமுக உதயசூரியனை தவிர வேறு இதுக்கு போட மாட்டான். அதிமுக ஓட்டு மாறுவோம், மற்ற கட்சி மாட்டும் மாறும். ஆனால் திமுக ஓட்டு என்றைக்கும் மாறாது. நான் அதிமுக பொறுப்பாளர் தான். இருந்தாலும் திமுக ஓட்டு மாறுறதுக்கான வாய்ப்பு கிடையாது. எம்ஜிஆர் மாதிரி விஜய் வந்துருவாருன்னு நினைக்கிறேன். எம்ஜிஆர் வந்து ஒரு கூத்தாடியெல்லாம் வந்து ஆட்சியை பிடிச்சிட முடியுமா? அப்படி இல்லை சார். எம்ஜிஆர் வந்து அடிப்படையாக வள்ளலாக இருந்தார், பாரி வள்ளலாக இருந்தார், மக்களுக்கு உதவி பண்ணார், ஏழைகளை பார்த்தாரு. மாவட்டத்தில் கல்யாணம் வைக்கிறாரு, ஒரு செருப்பு தொழிலாளி கல்யாணம் வைக்கிறாரு. மாவட்டத்தில் கல்யாணத்தை மதுரை கல்யாணத்தை ஒமிட் பண்ணிட்டு செருப்பு தைக்கிற தொழிலாளி கல்யாணத்துக்கு போனார் எம்ஜிஆர். பாரம்பரியமாக உருவானதுனால
1977 திண்டுக்கல் தேர்தலில் மாயத்தவரை நிப்பாட்டி வச்சு ஜெயிச்சார். அப்போலேருந்து கல்லர் பெல்ட் அவருக்கு பிரமலை கல்லர் எல்லா கலரோட அகமுடி தவிர எல்லா கலரோட பெல்ட் அவர் உருவாக்கிட்டு அதை வந்து அமைப்பாக உருவாக்குனார். எப்போ இது பேரறிஞர் அண்ணாட்டம் அமைப்பு உருவாக்குனார். அமைப்பு உருவாக்கி இன்றைக்கி வந்து அதிமுக திமுக தான் கிராமத்துலேருந்து நகரம் வரைக்கும் மாநகராட்சி வரைக்கும் பெல்ட்டை கரெக்டாக வச்சுருக்குறாங்க. அதனால் இன்னும் அவர் இன்னும் விஜய் அடித்தளமே உருவாக்கலை. அது எப்படி வானத்தந்து கூச்சி முதல்வர் ஆக முடியாது? இன்னும் அவருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். மக்களை சந்திக்கணும், மக்களுக்கு உதவி பண்ணணும். அதெல்லாம் பண்ணாமல் தான் மட்டும் ஏசி காரில் வந்துட்டு ஏசி காரில் போகிறத முடியாது. என்ன சொல்கிறீங்க? நன்றிங்க.